ஒரு பெரிய மாஸ்டர் காப்பி அடிக்கிற தப்பு கிடையாது. இது என் வீட்டு கதை. இந்த மாதிரி கதை தமிழ்நாட்டில் யாருமே பண்ணலையே. லாரிக்காரன் என்னை போட்டு அடிப்பான். ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். இப்போ கூட எனக்கு வலிக்குது. லைஃப்ல டிரான்ஸ்ஃபார்மேஷனே இல்லை. அது தாங்கிக்கூடிய வழி சாஜி. இட்ஸ் வாட் மேக்ஸ் மூவி சோ பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. முட்டாள்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் தான் நடந்துக்கிறோம். ஒரு சின்ன போதை தேவைப்படுது. அந்த மாதிரி படங்கள் இங்கே இல்லை ஆக்சுவலாக. எடுத்து என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். கண்ணு தெரியாத கார் ஓட்டுறதா நான் படமே எடுத்தேன். அந்த படத்துல பெரிய லாஸ் எனக்கு ஒரு 2-3 கோடி ரூபாய். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல நல்ல கிளைமேக்ஸ் இருக்கு. அவன் என்ன பெரிய சினிமா கிரிட்டிக்கா. இப்போ ரஜினிகாந்த் வந்து 100 பேர் அடிக்கிறார், விஜய் வந்து 200 பேர் அடிக்கிறான்னு நம்பணும். மூணாவது படமா நீங்க நினைச்ச படத்தையே எடுத்தீங்க, நந்தலாலா. அது நீங்க நடிக்க அப்போ உங்களுக்கு திட்டம் இல்லை. குகிஜிரோ படம் பார்க்குறேன். அவருடைய கண்டினியூஸாக படங்களை தக்கேஷி கிட்டான பார்க்குறேன். குகிஜிரோ கடைசியாக பார்க்குறேன். கடைசியாக பார்த்து ரொம்ப மூவ் ஆகிட்டேன். ஏன்னு கேட்டால் இது என் வீட்டு கதை. அப்புறம் இந்த மாதிரி கதை தமிழ்நாட்டில் நம்ம யாருமே பண்ணலையே. இந்த ஐடியாவை நம்ம எப்படி பண்ணுறதுனா வந்து அப்புறம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல கிராமம் சம்பந்தமான வாழ்க்கை எனக்கு தெரியும். நான் நல்லா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு ரோட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அந்த ஃபார்ம் நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக ஒரே வாரத்தில் அந்த படத்தில் காப்பின்னு சொல்லிடுவாங்க. பாவம், எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்கள வந்து ஒரு பெரிய மாஸ்டர் காப்பி அடிக்கிற தப்பு கிடையாது. ஆனால் நான் அப்படி காப்பியில் அடிக்கிறேன். ஒரு பயணம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாற்றம் நடக்கிறது தான். நான் என் அசிஸ்டன்ட்டை சொல்லுவேன் வந்து ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்க செங்கல்பட்டாவது போயிட்டு வந்துருங்கடா. அட்லீஸ்ட் ஒரு 2 மரத்து பக்கத்தில் நில்லுங்க. சும்மா மூத்திரம் அடிக்கிறதுக்காக நில்லுங்க ஒரு மரத்து பக்கத்தில். இப்படி மரத்தை தொடுங்க, இல்லை ஒரு புல்லை பாருங்கள், ஒரு பறவை ஏதாவது பாருங்கள். இந்த அர்பன் கிளட்டர் இருக்குல்ல நம்மளுக்குள்ள, அதெல்லாம் கொஞ்சம் உடையும். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த படத்தில் இருக்கவங்க யாருமே ரியல் லைஃப்பில் இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஃபேரி டெயிலில் வர மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு லாரிக்காரன் வருவான், லாரிக்காரன் என்னை போட்டு அடிப்பான், அதுக்கப்புறம் அவனே கொண்டு வந்து காசு கொடுப்பான். ஐ திங்க் த கோர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா குட்னஸ் தான். அப்படி தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு புலியுடைய கோர் வந்து குட் தான். அது பசிக்காக போடும்போது தான் அது பாஞ்சு அது வந்து கடிக்குது. சும்மா இருக்க புலி கடிக்கவே கிடைக்காது. ஒரு யானையை நான் காட்டுக்குள்ளே பார்க்குறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் வந்து யானைகளை பார்க்குறேன். அந்த யானை காட்டுக்குள்ளே இவங்க அவங்களுடைய ப்ரைவேசியில் இன்வைட் பண்ணி போயிட்டு ஃபோட்டோ எடுத்து கேமரா எடுத்து அல்லது அங்கே போய் சஃபாரின்ற பேரில் அதோடைய டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு அதை பார்த்து இட் இஸ் கெட்டிங் அஜிடேட்டட். ஸோ ஐ பிலீவ் யானை ஒரு பேசிக் நேச்சர் இஸ் குட்னு நினைக்கிறேன். மனிதனோட கோர் இன்ஸ்டிங் கிரைம் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கிரைம் வந்து ஒரு ஆக்ஷன். எனி ஆக்ஷன் இட்ஸ் இம்பெல்டு பை த ப்ரீவியஸ் எஃபெக்ட். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ஏன் நடக்குது அது பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கும். 99% முட்டாள்தனமான காரணம். இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு காப், அவன் வந்து ஒரு வீடியோ காட்டுறான். 3 பேர் வராங்க. ஒருத்தர் இங்கேருந்து நடந்து போகிறாரு, நடந்து போய் காரில் ஏறாரு. அந்த 3 பேர் அவர் குத்துறாங்க. அந்த 3 பேருக்கு அவ்வளவு வன்மம். அது வந்து எப்படின்னா அந்த ஏரியா பிரச்சனையா, ஏரியாவில் கடை போடுற பிரச்சனையா. இப்போ நான் யுத்தம் செய்ய பண்ணும்போது இந்த கேள்வி கேட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல குடும்பம் ஏன் கெட்டவங்களா ஏன் மாறினாங்க, கொலைகாரலாம் மாறினாங்க அப்படிங்கும்போது அது ஒரு மேட்னஸ். அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. லைஃப்பில் டிரான்ஸ்ஃபார்மேஷனே இல்லை. Only through fiction we can transform people. Fiction உடைய மிக முக்கியமான கடமை to instill hope in people, we can resurrect அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சொலேஸ் இல்லாமல் ஒரு காம்னஸ் அச்சீவ் பண்ண முடியாமல் we get into madness. இந்த தீமை நான் திருப்பி நான் சொல்லிக்கிட்டே வரேன். இதை நம்ம அவேராக இருக்கணும். நம்மளுக்குள்ளே எவ்வளோ கோபம் இருக்குது, நம்மளுக்குள்ளே எவ்வளோ குரோதம் இருக்குது, நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஆசை இருக்குது, எவ்வளோ முட்டாள்தனம் இருக்குது அப்படின்றத வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறத விட நம்ம கேட்கணும் அப்படின்றது நினைக்கிறேன். the moment that I realize that I have this anger, I have this problem, அது தெரியும் போது வந்து I think we can subdue our anger, we can subdue our impulsiveness அப்படின்னு நினைக்கிறேன். இதை என் படத்தில் சொல்லிட்டே வரேன். இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி மீடியம் வந்து உங்களுக்கு வந்து சினிமா தான். சினிமாவை பார்க்காம நம்ம இருக்கவே முடியாது. இப்போ யாராவது சினிமா பார்க்கலான்னு சொன்னால் அவங்க 24 ஹவர்ஸில் வந்து 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க படமே பார்க்குறது கிடையாது. அப்புறம் ஒரு பயங்கரமான பணக்காரர்கள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு கோடி பத்தாது, ஒரு 100 கோடி அப்படி ஆக்குறது. அவங்க வந்து படம் பார்க்கவே மாட்டேன்றாங்க. அப்புறம் கடுமையான வறுமையில் இருக்கவங்க படம் பார்க்க மாட்டேன்றாங்க. மிச்ச ஆளுங்க கிட்டத்தட்ட 90% படம் பார்க்குறாங்க. இந்த படம் பார்க்கும்போது வந்து இந்த என்கொயரியை கடத்தணும். அவ்வளோதான் என்னுடையது. நந்தலாலாவுக்கு திரும்பி வருவோம். நந்தலாலாவில் நீங்கள் வந்து காப்பின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய விஷயத்துக்கு நான் திருப்பி வரேன். சில விஷயங்கள் அப்படியே எடுத்திருக்கீங்க. உதாரணத்துக்கு அந்த 2 பேரும் கொடை மாதிரி இலையை வச்சுக்கிட்டு வருவீங்க. மாஸ்டருக்கு பண்ண ஒரு ட்ரிபியூட் அது. அந்த படம் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு அடையாளம் அது. அந்த ஜப்பானில் வேற ஒரு இலை, அகலமான இலை, இங்கே நான் படம் ஓலையை வச்சேன் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஒரு பியூட்டி ஆக்சுவலி. பல நடிகர்கள் அந்த படம் நடிக்க வைக்கலாம்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, பலர்கிட்ட கதை பேசுனீங்க, அது எதுவும் நடக்காமல் கடைசியில் நீங்களே வந்து அந்த படத்தை நடிச்சிங்க. அது ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருப்பீங்க. பொதுவாகவே உங்கள் சினிமா ரொம்ப ஃபிசிக்கலான சினிமா. அவ்வளோ பண்ணணுமா இல்லை அந்த மண்ணில் இப்போவும் இருக்கா சினிமா ஷுட் பி தட் ஃபிசிக்கல்? மிச்ச ஆக்டர்கிட்ட நான் வந்து சொல்லும் போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அதாவது ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். பட் நான் அந்த படத்தில் நடிக்கும்போது வந்து எனக்கு வந்து எட்டி உதைகிறது, கீழே விழுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராக்கில் கீழே விழுவேன், என்னை எட்டி உதைவாங்க, நான் கீழே விழுந்துட்டேன், டேக் ஓகே ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் சரியாக உழுகலை, நல்லா உதை. நான் போய் கீழே விழுந்தோன்னே இங்கே ஒரு ராக் வந்து அடிபட்டுச்சு. அந்த ஒரு கல்லில் போய் இடித்தேன்.
அது இன்னும் எனக்கு வலிக்குது. இப்போ கூட எனக்கு வலிக்குது. அந்த அளவுலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஆனால் நான் வந்து எனக்கு என்னமோ அது வந்து நிச்சயமாக சாக மாட்டேன். சும்மா ஒரு எடுப்போம், ரிஸ்க் எடுப்போம். அவன் அடிபட்டவன் ஃப்ராக்சர் ஆகும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு வாழைத்தார் வச்சு அடிக்கிறதெல்லாம் அதில் ஆழ்த்தாரில் வச்சு அடிக்கிறதெல்லாம் வந்து ரியலாக அடிச்சது தான். ஒரு சின்ன வாழைத்தார் வாங்கி இப்படி இப்படி தடவி தடவி கொடுத்துருந்தேன். நான் சொன்னேன் வந்து ஒரே காட்சி தான் எடுப்பேன், நீ வந்து முழுசாக அந்த வாழைத்தார் கிளிகிற மாதிரி அடிக்கணும். அது தாங்கிக்கூடிய வழி சாஜி. அது வந்து நான் வந்து அது ஒரு பெரிய ஒரு நான் வந்து சினிமாவுக்கு ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அந்த காட்சி எனக்கு அது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல ஆடுறா அப்படின்னு சொல்கிறான், தப்பு இல்லை. இது வந்து வலிச்சது. இட்ஸ் எ பேரபிள் பெயின். இட்ஸ் வாட் மேக்ஸ் மூவி ஸோ பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. சில நேரங்களில் மைண்டு நம்மளுக்கு சொல்லும் சாஜி. அதாவது ரொம்ப ஒரு ஆத்தருடைய மைண்டு, ஒரு டேரக்டருடைய மைண்டு வந்து இந்த காட்சி வந்து கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கலாம். ஓனாய் ஆட்டுக்குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் வந்து சுடும்போது கீழே விழ சொன்னேன். அவர் அட்ஜஸ்ட் பண்ணி விழுது. ஆனால் அப்படி விழக்கூடாது, நீங்கள் ஸ்பான்டேனியஸாக விழுங்கன்னு ஒரு டேரக்டராக நான் அந்த இடத்துல ஈஸியாக சொல்லிட்டேன். அவர் விழுகிறாரு 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு 5 டேக்கு 6 டேக் போயிடுச்சு, 7 டேக் போயிடுச்சு, எனக்கு விழுந்துட்டே இருக்காரு. கடைசி டேக் ஆனால் இப்படி விழக்கூடாது, சீரியஸாக விழுவேன். சீரியஸாக விழுந்துட்டார். கையில் அடிபட்டுருச்சு. என்னென்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணலை, ஏன் ஃபஸ்ட் டேக்லேயே பண்ணல? இல்லை சார், எனக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான், எனக்கு ரொம்ப கவலையாச்சு. அதாவது நான் எவ்வளோ கொடுமையான மனுஷன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு டேரக்டராக சில நேரம் நம்ம எவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிறோம். தப்பு, பெரிய தப்பு. அந்த காட்சி நல்லா வரணுங்கிறதுக்காக அதை ஒருவேளை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அந்த ஒரே காட்சியில் வச்சதுனால வந்து என்னால் கட் பண்ணி எடுக்க முடியல. சில நேரங்களில் டேரக்டர் வந்து ஒரு முட்டாள்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் தான் நடந்துக்கிறோம். நீங்கள் உங்கள் மேலேயும் கொடுமையாக தான் நடக்கிறீங்க. துப்பறிவாளன் படத்தில் அந்த கத்தி தூக்கி வீசி கரெக்டாக அந்த கத்தி உங்கள் காலில் வந்து என் காலில் வந்து விழுந்துருச்சு. ரொம்ப டீப்பான உண்டு, காலுக்குள்ளே இறங்கிருச்சு. அதான் சில நேரம் என்னன்னா ட்ரிவன் பை சம் ஆர்டிஸ்டிக் ஆம்பிஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப மேஜர் ஆக்ஷன் நடக்காமல் இருக்க சில இதெல்லாம் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ ஜாக்கி சான் பண்ணுறது இல்லையா, ஜாக்கி சான் உடம்பு ஃபுல்லாக அடின்றாங்க. சில நேரங்களில் அதை அவங்கள்ட்ட நம்ம பர்மிஷன் கேட்டுக்கலாம். மாவீரன் படத்தில் வந்து என்னை அடிக்கிற மாதிரிலாம் சீனு, அப்புறம் நான் கீழே தொங்குறமா அந்த சீன்லாம் நான் ரியலாக தான் பண்ணேன். ஆக்சுவலாக ரியலாக பண்ணது அப்படிங்கிறது உடம்பை வருத்திக்கிட்டு பண்ணது. ஆக்சுவலாக சில நேரங்கள் அதோடைய பே ஆஃப் பெருசாக இருக்கும். அந்த டேரக்டர் வந்து அந்த பே ஆஃப்காக தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் அஸ் டு டூ சம்திங் அன்இமேஜினபிள். வி கேன் டூ நத்திங் ராங் இன் தட். நந்தலாலா வந்து உங்களுடைய மேபி மோஸ்ட் டிமாண்டிங் மூவி. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் வெளிவரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த படம் வந்து அப்படியே வெளிவராமல் இருக்கும்பொழுது எப்படி இருந்தது உங்களுடைய மனநிலை? ஒரு பழம் விற்கிறவர் வந்து ஒரு பழத்தை விற்க ட்ரை பண்ணுறாரு. அந்த கடைசியில் அந்த பழத்தை வாங்கவே இல்லை. அந்த பழத்தை கொண்டு போய் குப்பையில் தான் கொட்டிடணும், அது கெட்டு போயிடும். பழ வியாபாரி தான் நானும். ஆனால் என்ன ஆனால் என்னுடைய ஃபுட்டேஜ் கெட்டு போகாது. அதனால் ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருக்கும், இது இன்னும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வாங்குங்க பாருங்க சொல்லியிருப்போம். ஐ திங்க் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கிவ் அப். அது வந்து எனக்கு நந்தலாலா கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப ஆதர்சமான படம். என் வாழ்க்கையில் நடந்த நிறைய காட்சிகளை வந்து உள்ளே வச்சுருந்தேன். ரொம்ப ஜென்யூனான சில சிந்தனைகள் எல்லாமே அதில் ஒரு கம்பைலேஷன் இருந்துச்சு. இளையராஜாட்ட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும்போது அது வந்து இட் பிகேம் வெரி பர்சனல் டு மீ. அப்புறம் வந்து அந்த படம் வந்து ரொம்ப 1.5 வருஷம் வந்து இது பண்ணி அவருக்கு கமல் சார்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து அது மக்களால் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கும் என்னுடைய பெஸ்ட் படங்கள்லாம் அதையும் ஆட்டுக்குடி தான் சொல்கிறாங்க. அது ஒரு வேளை பார்க்குறதுக்கு வந்து நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து அதை ட்ரெயின் ஆகலைன்னு நினைக்கிறேன். இங்கே சினிமா அப்படின்றதும் ஒரு கேளிக்கையாக தான் சினிமா பார்க்குறோம். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டால் என்டர்டைன்மெண்ட் வேலையில் தான் ஒரு படத்தை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் நல்ல கிளைமேக்ஸ் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு படம்ன்றது வந்து இந்திய சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுதுன்னா முழுக்க ஒரு கேளிக்கை. ஒரு சினிமா வரும்போது பார்த்து ஒரு சின்ன போதை தேவைப்படுது, என்டர்டைன்மெண்ட் ஒரு போதை. உலகம் ஃபுல்லாக சினிமா மீடியத்தை வந்து வேறு விதமாக பார்க்குறாங்க. ஆர்ட்டுக்குன்னு தனியாக பார்க்குறாங்க, பர்சனல் என்கொயரிக்கு பார்க்குறாங்க. இப்போ ஃபார் வந்து கெட் அவுட் ஸ்கிரிப்ட் நான் படிச்சுக்கிறேன். ஜோர்டான் பீல் வந்து எழுதுனா ஒரு ஆஸ்கர் வாங்கின படம். ஆக்சுவலி அது வந்து பிளாக் ஹாரர் அப்படின்னு ஒரு ஜானரே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஹாரரில் பிளாக் ஹாரர், அதாவது கருப்பர்களுக்கு நடந்த கொடுமை அப்படின்றத வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அதோடைய பார்வை வேற இருக்குது. வெள்ளக்காரன் போய் அதை பார்க்குறான். என்னுடைய தாய் தந்தையர் அந்த எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது மூலியமாகவும் சொல்கிறாங்க. இங்கே முக்கால்வாசி நம்ம வந்து ரொம்ப கம்மியான விகிதாச்சாரம் தான் வந்து ஒரு படத்தை வந்து ஆர்ட்டாக பார்க்கணும். சினிமா வந்து எப்படின்னு கேட்டால் முழுக்க ஒரு கமர்ஷியலைஸ்டு மீடியமாக தான் அதை பார்க்கப்படுது. அப்படி பார்க்கப்பட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையை பற்றி அது வந்து ஒரு கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா எடுக்கிறதுனா அந்த மாதிரி படங்கள் இங்கே இல்லை. ஆக்சுவலாக இங்கே ஹீரோக்கள் எல்லாமே வந்து குட்டு மட்டும் பேசுவாங்க. அந்த குட் அப்படின்றது பிளாஸ்டிக் குட்டு. ஈவில் கலக்காமல் பேட் கலக்காமல் நீங்கள் குட்டே நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. குட் இஸ் நாட் அ ஸ்டேட் வேர் யூ ரீச்ட் ஆல்ரெடி. குட் இஸ் ஆல்வேஸ் யூ ரீச் ஆஃப்டர் ஸ்ட்ரகிளிங். டைட்டானிக்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தன் வந்திருப்பான், அவன் வந்து வரையறவனாக இருப்பான், ஒரு ஏழ்மையான ஒரு இடம் இருப்பான், மேலே அப்பர் டெக்கில் வந்து ஒரு பெண் இருப்பான், அவளை பார்ப்பான், 2 பேருக்கும் அவளை பிடிக்கும். இவன் சொல்லுவான், நீ என்ன உனக்கு பிடிக்காத ஒரு மனுஷனோட நீ ஏன் காதலிக்கிற, ஏன் வாழ்க்கையில் இல்லை என்னால் தப்பிக்க முடியல, வா நான் தப்பிக்க வைக்கிறேன்னு உன்னை கூப்பிட்டு ஓடுறான். அந்த டைமில் வந்து கப்பல் உடையுது, அதுலேருந்து இவன் கூப்பிட்டு ஓடும்போது காதல் கதை மாதிரி தான் அதில் தெரியும். ஆக்சுவலாக அவன் துரத்துறான், கப்பல் உடஞ்சி உள்ளே போய்க்கிருக்கு. கடைசியில் ஒரு கொஸ்டின் வருது அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து, இப்போ எல்லாருமே இதில் பிழைக்க முடியாது, அப்போ என்னென்னு பண்ணுவான், எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ என்ன சொல்லுவான், அவன் சொல்கிறான் வந்து நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு. அவளை சாக விடாமல் அவன் காப்பாற்றி அவன் செத்து போயிடறான். ஒரு ஜேர்னியில் போயிட்டு அவன் வந்து மகா உன்னதத்தன்மையை அவன் அடைஞ்சிடறான். ஆக்சுவலாக அதுதான் உலகம் ஃபுல்லாக பாராட்டப்பட்டுச்சு, உலகம் ஃபுல்லாக அது வந்து போற்றப்பட்டுச்சு.
ஸோ ஒரு படத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இது வைக்கிறது அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான். அதிகமான படங்கள் இந்திய படங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேளிக்கையில் படமாகவே போயிட்டே இருக்கும்போது நந்தலாலா மாதிரி ஒரு படங்கள் வந்து எப்படின்னா வந்து ஆடியன்ஸால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50-60% பேர் சிரிக்கிறாங்க அந்த படத்தை பார்த்து. நிறைய காட்சிகளில் நான் நினைக்காத காட்சிகளை சிரிக்கிறாங்க. கஷ்டப்படுறத வந்து சிரிக்கிறாங்க. மனப்பிறழ்வாக ஏற்பட்ட அந்த கதாபாத்திரம் செய்கிற சில பொருள் வந்து கோணங்கித்தனமாக அவங்களுக்கு தெரியுது. ஒரு ரைட்டரோட இன்டர்பிரேஷன் இப்படி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த லெவல் தான் நம்ம ஆர்ட்டை அளவு பண்ணியிருக்கோம். இது எத்தனை பேர் வீட்டில் ஜெயகாந்தன் கதைகள் இருக்கும், புதுமை பத்தன் கதைகள் இருக்கும். கதைகள் இல்லையே உங்களுக்கு. அப்பா அம்மா படிக்காததுனால குழந்தைங்க படிக்கிறது கிடையாது. எப்படி ஒரு மனிதன் சிந்திக்கிறது, எப்படி ஒரு சக மனிதனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி சக மனிதனுடைய வழியை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சுக்கிறது அப்படின்றது எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கேளிக்கை கதைகளை தான் சொல்ல முடியும். இப்போ வந்து துப்பறிவாளன் படம் பார்த்துட்டு என்ன வீட்டுக்கு எட்டு போக முடியும்? நான் தான் துப்பறிவாளன் படம் என்ன எட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா, ஜாலியாக இருக்குப்பா, நல்லா ஃபைட்டு, கிளைமேக்ஸ் சூப்பராக எடுத்துருங்க, நல்ல லொக்கேஷனாக எடுத்துருங்க. இது வந்து எனக்கு எந்த சந்தோஷமும் தராது. எனக்கு வந்து ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டி ஒரு நந்தலாலா பார்த்து சில மனிதர்கள் வந்து என்கிட்ட பேசும்போது வந்து பார்த்தேன், சார் என் வாழ்க்கை ஃபுல்லாக அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் அத்திப்புத்தாப்பில் சில படங்கள் வரும்போது அந்த படங்களை வந்து நிராகரிக்கப்படுது. அந்த மாதிரி படங்கள் இருக்கும் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள் நம்மளே படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கொடுக்குறாங்க. அவங்க வந்து வியாபாரத்துக்கு தான் அதை வர்றாங்க. அவங்க வந்து கலை பயணம் பண்ணுறதுக்குலாம் வரல. அவுட் அண்ட் அவுட்டாக ஒரு குட் ஃபிலிம் வந்து பண்ணுறதுன்றது வந்து ஒரு 7 சீல் மாதிரி ஒரு படமோ அந்த மாதிரி படங்கள்லாம் இங்கே எடுக்க முடியாது. ஒரு தண்ணீர் தண்ணீர் இங்கே எடுக்க முடியாது. ஒரு அச்சமலை இப்போ எடுக்க முடியாது. ஆக்சுவலாக ஸோ அந்த படம் எனக்கு ஓடாது வந்து பெரிய வருத்தம் இல்லை. அது ஒரு டீச்சிங் தான். சினிமாவை முழுக்க ஒரு வணிக சினிமா, கமர்ஷியல் சினிமாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சினிமா ஓடணும்ன்றது, ப்ரொடியூசருக்கு பணம் திருப்பி கிடைக்கணும்ன்றது ரொம்ப தெளிவாக இருக்கீங்க இந்த விஷயத்தில். உங்களுடைய ஆதர்சமான டைரக்டர் பிரசாந்த் எடுத்த 11 படங்களுமே பொருளாதார தோல்விகள். ஆனாலும் அவர் வந்து விடாப்பிடியாக அவர் நம்பர் ஒரு சினிமாவை தான் எடுத்துகிட்டு இருந்தார். நீங்கள் வந்து ஆர்ட் சினிமாவோட தன்மைகள் வந்து கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே புகுத்துறதுக்கான ஒரு பயணத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு? பிரசாந்த் எடுத்த ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்தா ஃப்ரெஞ்சு லேண்ட்ஸ்கேப். ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சு லேண்ட்ஸ்கேப்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபிலாசபி ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து அவருடைய சினிமாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானர் இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த மாதிரி சினிமா இங்கே எடுக்கவே முடியாது. ஆக்சுவலி அங்கே எடுக்கவே முடியாது. இங்கே வந்து முழுக்க சினிமா வணிகத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால் வணிகத்துக்குள்ளே ஆனால் ஒரு சின்ன அங்கங்கே ஹியர் அண்ட் தேர் வி கேன் டூ சம் மொமெண்ட்ஸ். நான் வணிக சினிமா தான் எடுக்கிறதா நான் முழுசாக நம்புகிறேன். என்னால் வந்து முழுக்க வந்து ஒரு ஆர்ட் சினிமாவை எடுக்கிறதுக்கு வந்து எடுத்து என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். என் ப்ரொடியூசருக்கு பிரயோஜனம் இல்லை, என் பார்வையாளனுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பார்வையாளன் அதை மாட்டேன்றான். 10 பொருள் விற்கிற ஒரு சந்தையில் ஒரு பொருளை வாங்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது அந்த பொருளை நான் வந்து 10 வருஷம் திரும்பி விற்க ட்ரை பண்ணேன்னா அது பிரயோஜனமே இல்லை. ஆக்சுவலாக வந்து அது தேவையே இல்லை. அப்போ அதை விட்டுட்டு நம்ம உத்து பார்க்கணும் என்ன பண்ணுறோன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு சினிமா மீடியம்ன்றது கதை சொல்லும் மீடியம் தான். வலிமையான கதை சொல்லுது. 10 படங்கள் பண்ணிட்டேன், 10-12 படங்கள் பண்ணிட்ட போது ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த டேரக்டரு படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அவங்க ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க எனக்கு. ஆக்சுவலாக அந்த ஐடென்டிட்டி கொடுக்கும்போது ஒரு சின்ன பேஸ், ஒரு அட்மைரர்ஸுடைய பேஸ் வருது. அந்த பேஸ் மூலியமானவும் நம்ம கதைகள் சொல்லலாம். அது வந்து ப்ரொடியூசருக்கு வந்து லாபத்தையும் தரணும், அட் த சேம் டைம் என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அட் த சேம் டைம் தேர் ஆர் ஆல்சோ சம் குட் மொமெண்ட்ஸ் ஆடியன்ஸ் ஷுட் ரிஃப்ளெக்ட். வெனிஸ் ஃபெஸ்டிவலில் என் படம் வந்து பெஸ்ட்டு படம் வாங்கணும் அப்படின்ற எனக்கு திரும்பி அந்த ஆம்பிஷன் தான் சொல்லுவேன். எனக்கு அது ஆம்பிஷன் கிடையாது. அவார்டுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவார்டு பற்றி எந்த நம்பிக்கையுமே எனக்கு நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்கி அது வந்து நார்வே பார்க்குறக்காக போனேன். எந்த படத்தையும் என் படம் அவார்டு நான் அனுப்புனதில்லை. எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. இப்போ திடீர்னு ஒரு பெரிய அவார்டை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆக போகுது மறுநாள் காலையில்? எனக்கு ஒன்றும் ஆக போகல. நாளை காலையில் பசிக்கும், அப்புறம் நான் வந்து குளிக்கணும், இல்லைன்னா நாத்தடிக்கும். வழக்கம் போல் நான் பண்ணணும். நான் பல பேர் வீட்டுக்கு போயிருக்கேன், பழைய டேரக்டர்ஸ்லாம் வீட்டுக்கு போவேன். பின்னால் ஃபுல்லாக அவங்க வாங்கின அவங்க எல்லாம் கேடயங்கள்லாம் வந்து துருப்பிடிச்சு போயிட்டு அந்த வீடு பார்க்கும்போது அப்படியே டல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு படம் நல்லா ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க அப்படிங்கும்போது போதும்னு நினைக்கிறேன். அது அவார்டு வாங்கினா எனக்கு என்னன்னு தெரியல. யுத்தம் செய் நல்லபடியாக போயிடுச்சு படம். ஒரு டார்க்கான படம் தான். யுத்தம் செய் ஒரு வலிமையான கதை. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் எப்படி கோரமாக மாறுது அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து வணிக சினிமா கிடையாது. இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறேன். முகமூடியில் என்ன நடந்துருச்சு? அது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதுல பிகஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டிஸ்னிக்கு வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணி கொடுக்க வேண்டியது. ஸோ நான் வந்து ஒரு கதை போய் பண்ணேன், சாமுராயின்னு ஒரு கதை பண்ணேன். ஒரு 6 மாதம் உட்காந்து எல்லாம் பண்ணி முடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க, அந்த பட்ஜெட் ஜாஸ்தியாகிடுச்சு, அதனால் நாங்கள் தமிழில் வந்து ஒரு படம் பண்ணுறோம், நாங்கள் ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. ஸோ வந்து ஒரு 30 நாளில் எழுதப்பட்டது தான் முகமூடி. எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து பேட்மேன் மேலே ஒரு காமிக்ஸ் படிக்கிறது, நான் காமிக்ஸ் ஃபேன். காமிக்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை, ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் அது ஒரு ஆசை. ஸோ என்ன பண்ணேன், அதை வச்சு பண்ணலான்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு காமிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து ப்ரூஸ்லி எனக்கு ஆதர்சமான புருஷன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த கதை வந்து முழுமை அடையலைன்னு நினைக்கிறேன். நான் வந்து சீக்கிரமாக வந்து அதை அரைவாயிட்டேன். திரைக்கதையாக அந்த கதையை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஐ லாஸ்ட் கண்ட்ரோல். ஆக்சுவலி எந்த இடத்துல படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஆயிட்டான்றது வந்து நான் சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அதோடைய குவாலிட்டி வந்து இட் லேக்டு
ஸ்ட்ரக்சர். நான் தான் அதுக்கு காரணம் ஆக்சுவலாக வந்து. அது ப்ரொடியூசரோ அது நடிகர்களோ அவன் அது தேவைப்பட்டுச்சு, அந்த ஃப்ளாப்பும் தேவைப்பட்டுச்சு. நம்மளுக்குள்ளே நல்ல முட்டாள் இருக்கான்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு இடம் ஆக்சுவலாக. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அடுத்த படத்தை. அங்கே தான் நீங்கள் ப்ரொடியூசர் ஆகுறீங்க. எனக்கு பிடிச்ச ஒரு படம் நான் எடுக்க போகிறேன்றதுனாலே மோமுடி ஃப்ளாப் ஆனவொடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து இல்லை நம்ம ஜென்யூனாக எடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன் வந்து இல்லை நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சின்சியரான ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு. ஓனாய் ஆட்டுக்குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலகாரனை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவனுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம் மறுபடியும் தஸ்தவஸ்கி போனோம், கொலகாரனை பற்றி போயிடலான்னு போயிட்டேன். அது உட்காந்து எழுதும்போது சரி அது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. எழுதும்போது கதை வரும்போது தெரிஞ்சு யாருமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. சரி சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு யாரை போய் கேட்கலாம் அப்படிங்கும்போது யாரும் கேட்க எனக்கு வந்து இப்போ விக்ரம்லாம் பண்ணியிருந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு வேலை கமல் சார் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக வந்து. ஆனால் அது வேறு மாதிரியா இருக்கும். நான் நினச்சது மாதிரி இருக்காது. அவங்களுக்காக சில சீன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் பார்த்தோன்னே ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. சரி ரைட் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் தடியாக இருந்தேன். ஸோ நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணி கொஞ்சம் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த படத்தில் பெரிய லாஸ் எனக்கு ஒரு 2-3 கோடி ரூபாய் லாஸ் இருந்தாங்க. பட் ஸ்டில் தட் இஸ் கன்சிடர் மை குட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. ஒரு டிவி குரூப் தான் வாங்கி கிட்டத்தட்ட 100 வாட்டி அந்த படத்தை போட்டிருக்காங்க. இட் இஸ் அன் அட்டெம்ப்ட். ஏன்னா அந்த மாதிரி மனிதர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு யாருமே. அது ஒரு பியூர் வெஸ்டர்ன் நோவாராக தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. நான் அப்படி தான் எடுத்தேன் ஆக்சுவலாக. அது ஒரு குறையாக சொல்லுவாங்களே, தெருவில் வேறு யாரும் இல்லை, மிஷ்கினும் அவருடைய பாத்திரங்களை மட்டும் தான் தெருவில் இருக்குது. தெருவில் வந்து ஒரு 2 பேர் 4 கொலகாரங்க 2 பேர் சண்டை போகிறாங்க அப்படின்னும் போது நிச்சயமாக சண்டை போடுறதை விட்டுருவாங்களா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும், போலீஸ்லாம் வந்துட போகுது. ஃபைட் நடக்குமா என்ன? ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில சினிமா பண்டிட்ஸ் இருக்காங்க. சினிமா நாலேஜே இல்லாத 0 ஆளுங்க இருக்காங்க. ரியல் லைஃப் லாஜிக்கை தூக்கி சினிமா லாஜிக்கோட பொருத்தி பார்க்குறது. சினிமா எதுக்கு பார்க்க வரோன்னா சஸ்பெண்டிங் அவர் டிஸ்பிலீஃப் தான் சினிமா. தியேட்டருக்குள்ளே போன உடனே லைட் ஆஃப் பண்ண உடனே நம்ம செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும், தலையை தூக்கி பார்த்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கதையை நம்ம பார்க்குறோம். ரியல் லைஃப் லாஜிக்கை தூக்கி அதில் வைக்கக்கூடாது. இப்போ காஃப்கா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நொவெல்லா அப்படின்னு கேட்டால் வந்து உங்களுக்கு வந்து மெட்டமார்ஃபோசிஸ். கிரிகர் சாம்சா டர்ன் இன்டு an insect அப்படின்றது. ஒரு பெரும் பூச்சியாக கிரிகர் சாம்சா மாறிடுறான். கருப்பாம்பூச்சி. அது எப்படி மாற முடியும்? இப்போ நம்ம லாஜிக் கேட்கலாம்ல, எப்படிங்க அது ஒருத்தன் வந்து எப்படிங்க திடீர்னு ஒரு மூச்சு அப்படி மாட்டான்னு கேட்க முடியுமில்ல. ஆனால் அந்த கதை தான் உலகத்தில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த நொவெல்லா. நான் இன்னமும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. காபல் கார்சியா மார்கோஸுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் ஒரு மேஜிக்கல் ரியலைஸ் இருக்குது. அதை வந்து நம்ம லாஜிக் கேட்போம். அதான் இதில் கூட கேட்டாங்க சைக்கோவில் வந்து கண்ணு தெரியாத கார் எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னா, கண்ணு தெரியாதவன் கார் ஓட்டுறதா நான் படமே எடுத்தேன். எனக்கும் தெரியும் லாஜிக்கை பற்றி தெரியும். இதோட ரொம்ப லாஜிக்கை பற்றி ரொம்ப டீப்பராக படிக்கிறேன். அப்போ என்னன்னா அவங்க ஒரு சினிமா மீடியத்தை அவங்க எப்படி பார்க்கணும்னு தெரியல. வில்லிங்லி யூ ஹேவ் டு சஸ்பெண்ட் யுவர் லாஜிக். இப்போ ரஜினிகாந்த் வந்து 100 பேர் அடிக்கிறார். ரியல் லைஃப் ரஜினிகாந்த் 100 பேர் அடிக்க முடியாது. ஆனால் 100 பேர் அடிக்கிறார் தலைவர்னு நம்பணும். விஜய் வந்து 200 பேர் அடிக்கிறாங்க நம்பணும். இப்போ நம்ம அதில் போய் நமக்கு லாஜிக் கேட்கவே மாட்டோம். 300 பேர் அவங்க அடிக்கலாம்னா கண்ணு தெரியாதவன் கார் ஓட்டலாம்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் அப்படி